அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு, அடுத்தடுத்து தமிழ்நாடு வரும் பிரதமர் மோடி, மோடியை மட்டும் நம்பி களம் காண்கிறதா பாஜக. இந்த தலைப்பில் தான் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். விசிகாவிலிருந்து எம்எல்ஏ ஆளூர் ஷானவாஸ் அவர்கள், வணக்கம் ஷானவாஸ். திமுகவிலிருந்து திரு மனுஷபுத்திரன் அவர்கள், வணக்கம் மனுஷபுத்திரன். அரசியல் விமர்சகர் சுப்பிரமணியன் அவர்கள், வணக்கம் சுப்பிரமணியன். இன்னும் சற்று நேரத்தில் பாஜகவிலிருந்து எஸ்ஜி சூர்யா அவர்களும் பத்திரிகையாளர் கார்த்திகேயன் அவர்களும் இணைய இருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்று இந்த வாதத்திற்குள் செல்லலாம். ஷானவாஸ், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். பிரதமர் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்கள், விமர்சனங்களை திமுக கூட்டணி கட்சிகள் மீது வைத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொரு விமர்சனத்தையும் எடுத்து தனித்தனியாவே நீண்ட நேரம் பேச முடியும். நான் கேட்பது, ஒட்டுமொத்தமாக பிரதமரினுடைய வருகை, அவர் வைக்கக்கூடிய விமர்சனங்கள்லாம் தமிழக அரசியல் களத்துல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? உத்தரப்பிரதேசமே இன்னைக்கு அந்தரத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு. பீகாரே அவருக்கு பதற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. மகாராஷ்டிரால மிகப்பெரிய ஒரு மரண அடி காத்திருக்கு. நீங்க சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னைக்கு ஹரியானா, டெல்லி அப்படின்னு அவர் எங்கெல்லாம் தன்னுடைய ஆளுமையை நிரூபித்ததாக சொல்கிறார்களோ அங்கெல்லாம் இன்னைக்கு ஒரு பெரிய புதை குழி பாஜகவுக்கு இருக்கு. அந்த இடத்தை நோக்கி வடக்கே நகர்ந்துருச்சு. இமாச்சல பிரதேசத்துல பாருங்க, இவங்க ஒரு பெரிய ஆட்டத்தை காமிக்கணும்னு நினைச்சாங்க. அதை விட பெரிய ஆட்டத்தை காங்கிரஸ் காமிச்சிருச்சு. சண்டிகர் தேர்தல்ல இவங்க நடத்தின ஜனநாயக படுகொலையை உச்ச நீதிமன்றமே தலையிட்டு இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு அங்கே ஜனநாயகம் மீண்டும் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு மாதத்தில் தேர்தல் பத்திரங்கள் மூலம் அவர்களுடைய அந்த முயற்சி இன்றைக்கு முறியடிக்கப்பட்டிருக்கிறது நீதிமன்ற தீர்ப்பின் வாயிலாக. ஒரு மாதத்தில் அவர்கள் அடுக்கடுக்கான பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். இந்தியா கூட்டணி டிஸ்மேண்டில் ஆயிடுச்சு. இந்தியா கூட்டணியை பார்த்து பரிதாபப்படுறேன், காங்கிரஸை பார்த்து பரிதாபப்படுறேன்னு சொன்னாரு. இன்னைக்கு இந்தியா கூட்டணியினுடைய கூட்டம் பாட்னால நடந்திருக்கு. லட்சோப மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு எழுச்சி பெற்று உணர்வுபூர்வமாக பங்கேற்றிருக்கிறார்கள். இவர்களை நம்பி போன நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணியின் முகமாக இந்தியா முழுவதும் அறியப்பட்டுக் கொண்டிருந்தார். இன்னைக்கு பீகாருக்குள்ளே அவரை திரும்பி பார்க்க ஆள் இல்லைங்கிற நிலைமை உருவாயிடுச்சு. அப்ப இந்த அளவுக்கு ஒரு மாதத்தில் ஒரு தலைகீழ் மாற்றம். இவங்க அறிவிக்கிற வேட்பாளர்களே இவங்க இன்னைக்கு விட்ரா பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. நாங்க போட்டியிட விரும்பலைன்னு சொல்லிட்டு போக வேண்டிய நிலைமைக்கு அவங்க போயிருக்காங்க. இத்தகைய நிலைமை வடக்குலே ஆயிருச்சு. அப்படிங்கும் போது இவரு போய் தெரு தெருவா சுத்தினாரு கர்நாடகத்துல. கர்நாடக மக்கள் பதிலடி கொடுத்தாங்க. கர்நாடகத்தில் பாஜக செல்வாக்கு பெற்ற மாநிலம், வளர்ந்த மாநிலம், ஆட்சியில் இருந்த மாநிலம், அங்கேயே அந்த நிலைமை. அதனால தமிழ்நாட்டு நிலைமை சொல்லியே அதை பத்தி விளக்க வேண்டியதே அவசியமே இல்லை. அதற்கு முன்பாக ஒரே கேள்வி ஷானவாஸ், அவங்க 400+ அப்படின்னு ஒரு டார்கெட்டை பிக்ஸ் பண்ணிட்டு தென்னிந்தியாவுக்கு நம்ம கூடுதல் முக்கியத்துவத்தை கொடுப்போம், காரணம் வட மாநிலங்கள், வடகிழக்கு மாநிலங்கள்லாம் நமக்கு சாதகமாக இருக்கு அப்படின்னு கூடுதல் முக்கியத்துவத்தோடு வந்தா, நீங்க வட மாநிலங்கள்ல எல்லாம் பெரிய நெருக்கடி, பெரிய பின்னடைவை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஆர்குமெண்ட்டை முன்வைக்கிறீங்களே. அதுதான் வட மாநிலத்தில் அவர்களுக்கு செல்வாக்கு இருக்கு, மீண்டும் 400 சீட்டுக்கு மேல வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை முதல்ல அவங்களுக்கு இருந்திருந்தா அவங்க போய் பாரத ரத்னா விருதை தெருவுக்கு இழுத்திருக்க மாட்டாங்க. செல்வாக்கு இல்லாம சுருங்கி போன நிதிஷ்குமாரை போய் லாபி பண்ணி கட்சிக்கு கூட்டணிக்கு கூட்டிட்டு போயிருக்க மாட்டாங்க. அது போல உத்தரப்பிரதேசத்துல அவங்களோட இன்னைக்கு ஒரு கட்சி தான் சேர்ந்திருக்கு. அந்த கட்சியை போய் ஒரு சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் போய் இழுத்துட்டு கூட்டணியில சேர்க்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்காது. அப்ப இதெல்லாம் அவங்களுடைய பதற்றத்தின் வெளிப்பாடு. அவங்களுடைய செல்வாக்கே இல்லாம சண்டிகர் தேர்தலில் முறைகேடு பண்ணி தங்களுடைய வெற்றியை நிரூபிக்கணும்னு நினைச்சிருக்க மாட்டாங்க. அப்ப இதெல்லாம் எதை காட்டுது? நீங்க ஒரு வலிமையானவர் செய்யற வேலையா இது? 400 சீட் அடிக்க போறவர் செய்யற வேலையா இது? அப்போ 350 சீட்டு பிஜேபியே ஜெயிக்கும் என்கிற அளவுக்கு வலிமை பெற்றிருந்த ஒரு கட்சி இப்படியா வெளிப்படும்? காங்கிரஸை பார்த்து நான் பரிதாபப்படுறேன், எதிர்கட்சியா கூட வரக்கூடிய வாய்ப்பு இல்ல அப்படிங்கிற நோஞ்சானா அவங்க பார்வையில தெரிகிற காங்கிரஸை நோக்கி ஏன் இந்த இமாச்சல பிரதேசத்துல போய் இவ்வளவு கூத்து பண்ணாங்க? அப்போ காங்கிரஸ் வலிமையாக இருக்கிறது. அதுக்கு இந்த 4 மாநில தேர்தல் முடிவுகளே சாட்சியாவும் இருக்குது. 1 விழுக்காடு 2 விழுக்காடுலதான் வெற்றி வாய்ப்பு பறி போயிருக்கு. அது ஏன்? கூட்டணியை ஒழுங்கா அமைக்காததுனால, வியூகத்தை ஒழுங்கா செய்யாததுனால, போய் களத்துல நின்று வேலை பார்க்காததுனால.
அதை இன்னைக்கு இந்தியா கூட்டணி சரி பண்ணி அங்க எல்லாம் வந்து ஒரு ரீ அலைன்மெண்ட் ஆயிருக்கு. இது பிஜேபி எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட். நீங்க வட மாநிலங்களை பத்தி பேசுறீங்க. பாஜக தமிழ்நாட்டிற்கென்று ஒரு வியூகத்தை வகுத்து பிரதமரை மீண்டும் மீண்டும் முன்னிறுத்துவது, கூட்டணி கட்சிகளை கூட அப்புறம் பார்த்துக்கலாம், பிரதமரை முன்னிறுத்துவது அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சுக்கு போறாங்களே. தமிழ்நாட்டில் எந்த தலைவரையும் முன்னிறுத்தியோ தனிநபரை முன்னிறுத்தியோ ஒரு அரசியலை செய்ய முடியாது. அவர்கள் வந்து எந்த பெரிய தலைவராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் அவர்கள் ஒரு கோட்பாட்டின் வழி அறியப்பட்ட தலைவர்கள் தான். பெரியார் ஒரு கோட்பாட்டின் வழி தமிழ்நாட்டில் வீச்சை ஏற்படுத்திய தலைவர். அவருடைய பட்டறையில் உருவான அண்ணா அதே கோட்பாட்டை அரசியல் களத்தில் வெளிப்படுத்தி வெற்றியை ஈட்டிய தலைவர். அதற்கு பிறகு முத்தமிழறிஞர் கலைஞர். ஏடிஎம்கேயும் கூட எம்ஜிஆர் ஜெயலலிதா அதனுடைய விஷயங்கள்ல இருந்து பெரிய அளவுக்கு நழுவி போகாம அதை ஒட்டி அரசியல் செய்ததுனாலதான் இங்க வெற்றி பெற்றார்களே தவிர, இதுக்கு நேர்முரணான ஒரு அரசியலை பண்ணியிருந்தா அவங்க எவ்வளவு பெரிய செல்வாக்கு பெற்ற தலைவராக இருந்தாலும் அவங்க எங்க போயிருவாங்க, எங்க போனாங்கிறதுக்கு இங்க வந்து களம் சாட்சியா இருக்கு. அதே எம்ஜிஆர் தான் பச்சை குத்திக்கிட்டாங்க, மக்கள் நெஞ்சில வச்சு போட்டுனாங்க. மிகப்பெரிய கிராமங்கள்ல வீச்சோடு அறியப்பட்ட ஒரு தலைவர் தான். இடஒதுக்கீடு விஷயத்தில் அவர் எடுத்த தவறான நிலைப்பாட்டின் காரணமாக அதே எம்ஜிஆர், வீழ்த்த முடியாத சக்தியாக அறியப்பட்ட எம்ஜிஆர் எப்படி நாடாளுமன்ற தேர்தலில் வீழ்த்தப்பட்டாருங்கிறதையும் தமிழ்நாட்டுல பார்த்திருக்கிறோம். அதுக்கப்புறம் அவர் எப்படி அதை சரி பண்ணாருன்னு பாக்குறோம். அப்போ இங்க வந்து கான்செப்ட் தான் பேசுவோம், கொள்கைதான், கான்செப்ட் தத்துவம் தான் முக்கியம்ன்றீங்க. மோடி அவர்களோட மோடி முன்னிறுத்துகிற தத்துவம் தமிழ்நாட்டுக்கு ஒப்பானதா? தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 234 உறுப்பினர்களை கொண்டிருக்கிற அந்த அவையில் 230 உறுப்பினர்களும் கட்சி பேதம் இல்லாமல் சேர்ந்து எடுக்கிற முடிவுகளுக்கு மாறாக முடிவெடுத்து வெளியே போகிற ஒரே கட்சி பிஜேபி. அப்ப இந்த கான்செப்டுக்கு பொருந்தாத ஒரு கட்சிங்க. திமுக கொண்டு வர்ற, திமுக அரசு கொண்டு வர்ற சட்ட முன்வடிவு, திமுக அரசு கொண்டு வர்ற தீர்மானங்கள்னு தெரிஞ்சும் அதிமுக ஏங்க ஆதரிக்குது, பாமக ஏங்க ஆதரிக்குது, அறிவில்லாம ஆதரிக்கிறாங்களா? அப்ப அதுதான் அரசியல் தமிழ்நாட்டுல. ஆனா பிஜேபி மட்டும்தான் அதுல இருந்து முரண்பட்டு வெளியே போகுது. அப்ப நீங்க எல்லாவற்றிலும் தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்பட்டு விட்டு, இந்த வெள்ள நிவாரணத்துல கூட உங்களுடைய வஞ்சகத்தை காட்டிவிட்டு, எல்லாவற்றிலும் நீங்க வந்து துரோகத்தை இழத்து விட்டு சும்மா வந்து விசிட் வந்து 4 கூட்டத்தை போட்டா தமிழ்நாட்டு மக்கள் என்ன இழிச்சவாயனா ஓட்டு போட்டுருவாங்களா? அப்ப விமர்சனத்தை பொருட்படுத்த மாட்டாங்க, அவரோட வருகையையும் பொருட்படுத்த மாட்டாங்கன்னு சொல்ல வரீங்க. வடக்கில் இவர்களுடைய கான்செப்டை வைத்து தான் அங்க அரசியல் பண்றாங்க. அந்த கான்செப்டுக்கே இன்னைக்கு அங்க பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. தெற்குல இவங்களுக்கு கான்செப்டே கிடையாது. அப்ப என்ன ஆகும் நீங்களே முடிவு பண்ணிக்க. பேசலாம். சுப்பிரமணியன், இப்ப ஷானவாஸ் சொல்வது, இப்ப பிரதமர் எத்தனை முறை வேண்டுமானாலும் வரலாம், அவர் எந்த தத்துவத்தை தாங்கிக்கிட்டு வரார், அது தமிழகத்திற்கு நலன் பயக்கக்கூடிய தத்துவமாக இருக்குதா, அதை முதல்ல பார்ப்பாங்க. அப்படி பார்க்கறதுனால இந்த வருகையெல்லாம் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அப்படின்றது முதல் பாயிண்ட். இன்னொன்று அவர் நுணுக்கமா சொல்றது, வட மாநிலங்கள், வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாம் அந்த செல்வாக்கெல்லாம் போயிட்டு இருக்கு, ஒரு மாசத்துல பெரிய மாற்றம் வந்துருச்சு. அப்படி இருக்கிறப்ப தமிழ்நாட்டில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு 2 புள்ளிகள், 2 ஒரு பாயிண்ட கொண்டு வந்திருக்கிறாரு. அதாவது இன்னைக்கு அவர் வந்து அட்ரஸ் பண்ணது பாத்தீங்கன்னா, இப்ப அந்த YMCA நடந்து முடிந்த கூட்டம் வந்து பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கு அவர் உரையாற்றியது தான் நம்ம பார்த்திருக்கோம். அதாவது அந்த தொண்டர்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு 100-150 நாட்களுக்கு மேலாக அந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரை வந்து தமிழகம் முழுவதும் 244 தொகுதிகளில் போயிட்டு அதனோட பாசிட்டிவ் இம்பாக்டை வந்து அவர் பல இடத்துல வந்து நேரடியாக பார்த்ததுனால திருப்பி பாஜக தொண்டர்கள், ஏன்னா இப்போ வந்து அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து 39 தொகுதிகளுக்கும் அவர்கள் வந்து வேட்பாளர்களை தயார் செய்ய வேண்டும், அந்த குழு கூட்டி இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ வந்து அண்ணாமலை தான் இங்க வந்து டீம் கேப்டன். என்னைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு டீம் கேப்டன் இருப்பாங்க, அவர்களுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு கோச்சோ ஒரு மென்டாரோ இருப்பாங்க. அவர்கள் வந்து உத்வேகப்படுத்த வேண்டும், தொண்டர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். கண்டிப்பாக நாங்க இந்த களத்துல பணியாற்றி இருக்கிறோம், அதை நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிதான் கூப்பிட்டுருக்காங்களே தவிர பாரதிய ஜனதா கட்சி தலைவராக மோடி வரவில்லை, இல்ல பிரதமராக மோடி இந்த கூட்டத்துக்கு வரல. இவர்கள் அழைத்ததின் பேரில், ஏன்னா அவருக்கு வந்து 543 கான்ஸ்டிடுவன்சில போன அவங்களுக்கு. ஆனா தமிழகத்துக்கு ஏன் வராங்க அப்படின்னா, இவர்கள் ஆற்றிய பணி வந்து இங்க வந்து ஒரு கனியாக வந்து காய்க்க போகிறது, அதை வந்து நீங்க பாருங்க. அதன் மூலமாக பாரதிய ஜனதா கட்சியில இருந்து இங்க ரெப்ரசன்டேஷன்ஸ் வந்து மத்திய அரசாங்கம் கொடுக்க முடியும். நீங்க சொல்ற பாயிண்ட்ன்றது இது தமிழக மக்களுக்கெல்லாம் அவங்க அட்ரஸ் பண்ணல, இது வந்து தொண்டர்கள், அண்ணாமலைன்ற தலைவர், வழிநடத்தக்கூடிய மோடி அவர்கள், இவர்களுக்கானதுன்னு சொல்றீங்க. இதுல என்ன செஞ்சிடும்? எல்லா கட்சியும் கூட்டம் கூட்டுறாங்கன்னா 50,000 இருக்கலாம், 1 லட்சம் இருக்கலாம், 5 லட்சம் இருக்கலாம், 7 லட்சம் இருக்கலாம். இந்த கூட்டத்தை வச்சுட்டு அது இந்த உற்சாகம் தேர்தலில் என்ன பலனை தரும்?
கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும் நம்ம. அதாவது நீங்க டாஸ் தான் போட்டிருக்காங்க, உடனே நாங்க வின் பண்ணிட்டோம் நீங்க தோத்துட்டேன்னு சொன்னீங்கன்னா அது வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இல்லையா? இப்பதானே வந்து களம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த 100 நாட்கள் அவர்களோட பயணத்தோட பயன் கண்டிப்பாக பார்த்திருக்கிறாங்க. இவர் மட்டும் பிரதமர் மோடி மட்டும் இப்ப வரல இல்லீங்களா? அந்த எண் மக்கள் ஆரம்பிச்சு வச்சதே யாரு? அமித்ஷா அவர் வந்து ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நிர்மலா சீதாராமன் மேடம் வந்தாங்க. சோ அது மாதிரி தொடர்ந்து வந்து இந்த மாநிலத்தை சார்ந்த தலைவர்கள் இங்க வரும்போது நேரடியாக கனெக்ட் பண்ண முடிகிறது. அவங்களால கனெக்ட் பண்ணி மக்களுக்கு என்ன சொல்லி பண்ணியிருக்கிறாங்க, மத்திய அரசாங்கத்தை என்ன பண்ணியிருக்கிறோம். இதுவரைக்கும் இத மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு கேம்பெயின் நடந்தது இல்ல. அதாவது மத்திய அரசு வஞ்சித்து விட்டதுன்னா எப்படி வஞ்சித்துன்னு சொன்னதுக்கு அதுக்கு பதில் இல்லை யாருக்கும். 29 காசு தான் வருது, ₹1 அதுக்கு உண்டான டேட்டா எங்க? அவங்க வந்து பதில் இல்லை அப்படின்னு எப்படி சொல்றீங்க? அறிக்கை வருது, புள்ளி விவரங்களோட மாற்று தரப்புல ஆளும் தரப்புல கொடுக்குறாங்க. அதை படிக்காததுனாலேயே பதில் இல்லைன்னு சொல்ல முடியுமா? கேள்வி வைக்கப்பட்டது, பதில் கொடுக்கப்படுது. அது உங்களுக்கு கன்வின்சிங்கா இல்லைன்னு சொல்ல வரீங்களா? கன்வின்சிங்கா இல்ல. தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையில பாத்தீங்கன்னா மத்திய அரசு வஞ்சித்து விட்டதுன்றதுக்கு ஆதாரங்கள் எதுவுமே இல்லை. உதயச்சந்திரன் ஐஏஎஸ் ஐயா அவர்களே சொல்லியிருக்கிறாங்க, ஜிஎஸ்டி மேல இருந்து அங்க சென்ட்ரல் டெவல்யூஷன் ஆஃப் டாக்ஸஸ் மூலமாக வருகின்றது, வருடம் உயர்ந்து கொண்டு வருகிறது. 10,000 கோடிக்கு மேல அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. 3 வருஷம் ப்ரொஜெக்ஷன் வந்து 10,000 கோடி உயர்ந்து கொண்டே போகிறது. நம்ம சுப்பிரமணியம் இப்ப மேலெழுந்த வாரியா பேசுறோம். ஏன்னா நம்ம அதுக்குள்ள எல்லாம் போயிட்டோம்னா டாபிக் வந்து அதுக்குள்ள சுருங்கிரும். நான் பரந்துபட்ட பார்வையில நான் பேசணும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து பிரதமரை முன்னிறுத்துவது அது தமிழகத்தில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அப்படின்ற ஒரு தனி மனிதரை வச்செல்லாம் அங்க வாக்களிக்க மாட்டாங்க. அவங்களோட தத்துவம் என்ன, அதை வச்சுதான் வாக்களிப்பாங்கன்ற தத்துவம் வந்து இப்ப இவர்கள் சொன்ன தத்துவம் வந்து கண்டிப்பாக இந்திய மண்ணில அதாவது இறைவன் நம்பிக்கொண்டிருக்கிற மக்களுக்கு வந்து என்ன தத்துவங்களை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். இப்ப நம்ம வந்து அதாவது இறைவன் இல்லை என்ற ஒரு நம்பிக்கை சித்தாந்தத்தை கொண்டிருந்த கட்சிகள் வந்து அது இறைவனை நோக்கி போகும்போது இந்த மாதிரி இறைவன் இருக்கிறான் என்ற ஒரு கட்சி சித்தாந்தத்தை எடுத்துக்கொண்டு போகும்போது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க போறாங்க. அவங்க பொதுவா சொல்றீங்களா இறைவன்னா அல்லாவா, ஜீசஸ், ஜீசஸ், ராமர், சிவன், கிருஷ்ணன் எல்லாரும் தாங்க. அதாவது இயற்கை என்று சொல்லுகிறார்கள், சில பேர் இறைவன்றாங்க, இறைவனுக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். புரியுங்களா? அந்த சித்தாந்தத்தை தான் வந்து எடுத்துட்டு போறாங்க. அது மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க. நீங்க கேட்க போறது வந்து நாத்திகமா ஆத்திகமான்றதுதான் இப்ப வியூகமா இருக்கு. அத பிரதமரை முன்னிறுத்தி நீங்க செய்ய போறீங்க தமிழ்நாட்டுல. அதாவது அரசியலுக்கு அதை யூஸ் பண்ண வேண்டாம். அது நம்பிக்கை வந்து உங்க வீட்டுக்குள்ள வச்சுக்கலாம் நீங்க அப்படின்றதுதான் இது. இப்ப நீங்க நம்பிக்கையை வெளியில கொண்டு வரும்போது இந்த நம்பிக்கையை இவங்க கொண்டு வர வேண்டியதாக போறது. இப்போ நீங்க இறைவன் இல்லை அப்படின்றது வந்து தெருவுக்கு கொண்டு வந்தது போது இறைவன் இருக்கிறான் இல்ல நம்பிக்கை மேல வந்து நீங்க ஒருத்தர் நம்பிக்கையை கொண்டு அரசியல் பண்ணாதீர்கள், அதை சொல்வதற்கான ஒரு தளம் வந்து இப்ப உருவாகி கொண்டிருக்கிறது. சோ அத பிரதமர் மூலமாக பேச வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆனா பிரதமர் அந்த பாயிண்ட்க்குள்ள வந்த மாதிரி தெரியலையே. இல்ல சுப்பிரமணியன், மத்திய பிரதேசத்துல தெலுங்கானாவுல இந்து சமய அறநிலைத்துறை பற்றி எல்லாம் விமர்சனங்கள் அங்கு முன்வைக்கிறாங்க பிரதமர். ஆனா இங்கு திமுக கூட்டணி கட்சிகள் மீதான விமர்சனங்கள் தான் முன்வைக்கப்படுது. அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்ன்றதுதான் ஷானவாஸோட கேள்வி. அதிமுக மேல வைக்க முடியுங்களா? இப்போ அதிமுக மேல வைக்க முடியுமா? இப்ப யாருங்க இப்ப மத்திய அரசுக்கு வந்து ஒரு ஆளுங்கட்சி இருக்கு, எதிர்கட்சிகள் இருக்குன்னா ஐஎன்டிஏ கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் மேல தானங்க நீங்க வந்து அவங்களோட குற்றம் இல்ல. இப்போ திமுக இங்க திமுக நான் கேட்க கூடாதுன்னு நினைச்சேன், நீங்களாவே வந்து அந்த கேள்வியில ஏறிட்டீங்க. அப்படி பேசுனீங்கன்னா நீங்க அதிமுக மீது வைக்கணும்ல. இப்ப ஊழலுக்கு எதிரி, ஊழலுக்கு மாற்று அப்படிலாம் பேசினா அதுலயும் ரொம்ப செலக்டிவா இருக்கிறது எப்படி சரியா இருக்க முடியும்? செலக்டிவா கிடையாதுங்க. அதாவது அண்ணாமலை அந்த டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்னு சொல்லும் போது சொன்னாரு, இதுவரைக்கும் ஆண்ட அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் வரும், அதை எதிர்கொள்ள வேண்டும். ஆனா இன்னைக்கு ஐஎன்டிஏ கூட்டணியில வந்து அவங்களை எதிர்த்து வின் பண்றதுதான் இமிடியட் கோல். அதற்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் தானே வந்து ஊழல் எதிர்ப்புலயே ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க இமிடியட் டார்கெட், லாங் டர்ம் டார்கெட். ஆமாங்க. இப்ப எதிரிகள் இல்ல ஒவ்வொரு எதிரியாதாலும் வீழ்த்த முடியும். மத்த அமைச்சர்கள் மீதோ மத்த எம்எல்ஏக்கள் மேலோ கேஸ் நடந்துட்டு இருக்கு. இப்ப டிவிஎஸ்சி வழக்கு வந்து 20 எம்எல்ஏக்கள் மேல வந்து ஸ்டாலின் ஐயா போட்டிருக்காங்களே, அது என்னாச்சு இப்போ? இல்ல அந்த எம்எல்ஏக்கள் மேல ஒன்னும் அப்ரூவல் தேவையில்லை. கவர்னருக்கு அமைச்சர்களாக இருந்தால் மட்டும் தானே அவங்களுக்கு வந்து. இப்ப நீங்க சொல்லுவது இப்ப 2019 என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா மோடி எதிர்ப்பு அலை தமிழகத்துல ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக அது அதிமுகவும் சொன்னாங்க. அதுக்கு வலு சேர்க்கிற மாதிரி 2021 வாக்கு சதவீதம் குறைஞ்சது. அப்ப 2019 முடிவு மோடிக்கு எதிரான அலை அப்படின்னு தான் சொல்லப்பட்டது இல்ல. இப்ப மீண்டும் பிரதமரை மோடியையே முன்னிறுத்துவது எப்படி பாஜகவுக்கு பலனை தரும்? பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்த திட்டங்கள் உண்டான அது எதிர்ப்பலை. அதாவது அது ஜிஎஸ்டியா இருக்கட்டும், டிமானிட்டைசேஷனாக இருக்கட்டும், அதை வந்து எடுத்துக்கொண்டு சென்றவர் மோடி. அந்த மாதிரியான ஒரு எதிர்ப்பலையை வந்து இங்க கட்டமைத்தார்கள்.
அதுல வந்து வெற்றி கண்டார்கள். அதுல ஒண்ணு மாற்று கருத்து இல்லை. ஆனா 2021 வரும்போது அந்த மார்ஜின் ஆஃப் விக்டரி பாத்தீங்கன்னா அதிமுக டிஎம்கேக்கு மட்டும் பாத்தீங்கன்னா அவர்களுக்கு மட்டும் ஒரு 1/2% தான். கூட்டணிகள் வேணா ஒரு 3% இருக்கலாம். அவர்கள் பிரிந்து போனதுனால தான் கொடுக்கணும், பாஜகவுக்கு கொடுக்க முடியாது. இப்ப அதிமுகவும் பாஜகவோடு இல்ல. அதாவது ஒரு கட்சி வளர்ந்து வருகிறது என்றால் இப்ப வந்து 50 ஆண்டுகளாக ஆண்ட தேசிய கட்சி காங்கிரஸை அகற்றி விட்டு 70ல வந்து டிஎம்கே வந்தாங்க இல்லையா, அப்புறம் அதிமுக வந்தாங்க. சோ அத மாதிரி பாரதிய ஜனதா கட்சியும் வரும். இது நீங்க வந்து இன்னைக்குதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, உடனே வந்துருவாங்கன்னா 82 84 தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழகத்துல இப்பதான் வந்திருக்கு, ஒரு 2 வருடங்களா சூடு பிடிச்சிருக்குது. பேசலாம் சுப்பிரமணியன். மனுஷ் இப்பதான் டாஸ் போட்டிருக்காங்க அப்படின்றாங்க. விளையாட்டு இனிமேல் தான் ஆரம்பமாக போகுது அப்படின்ற ஒன்றும், பிரதமரினுடைய தொடர் வருகை அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்ல பிரதமரை மீண்டும் மீண்டும் தமிழக பாஜக முன்னிறுத்துகிறதா தமிழக மக்கள்கிட்ட? இப்ப களத்தையே வந்து அதிமுகவை தவிர்த்து பாஜக அப்படின்னு பாஜக சென்ட்ரியா மாற்றுவதற்கான வியூகத்தை தொடர்ந்து செய்யறாங்களா? இல்ல, அதாவது இப்பொழுதுதான் டாஸ் போட்டிருப்பதாக நீங்கள் சொல்கிறீர்கள். ஆட்டத்தில் இருப்பவர்கள் தான் டாஸ் போட முடியும். களத்தில் யார் விளையாடுகிறார்களோ அவர்கள் தான் டாஸ் போட முடியும். ஓரமாக உட்கார்ந்து கொண்டு அந்த பந்தய மைதானத்தில் கல்லை விட்டு இருந்து கொண்டிருக்கிறவர்கள் டாஸ் போட முடியாது. தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் பாஜகவும் மோடியும் வெறும் பார்வையாளர்கள் மட்டும்தான். இப்ப இருக்கிற போது அவர் டாஸ் போட்டாரு அதை போட்டாருன்னு சொல்றது எல்லாமே கேள்வி கூத்தானது. இன்றைக்கு பிரதமர் மோடி அவர்களுடைய உரையை நான் பார்த்தேன். கையறு நிலை, வன்மம், இன்னும் சொல்ல போனால் எப்படியாவது இந்த தமிழ்நாட்டில் தான் ஒரு சிறிது கால் ஊன்றி விட முடியாதா என்கிற ஒரு ஆவேசம். எல்லாவற்றையும் விட நம்முடைய மோடி அவர்கள் ராமபக்தர், ராமருக்காக கோயில் எல்லாம் கட்டக்கூடியவர். ஆனால் அவர் மனதில் நினைத்து எப்போதும் நினைத்துக் கொண்டிருப்பது ராமரை அல்ல, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களையும் அவருடைய திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார். எல்லா நேரமும் அவர் அதை பற்றி தான் சிந்திக்கிறார். ஏனென்றால் மோடியினுடைய ஈகோவிற்கு, அகம்பாவத்திற்கு, இன்றைக்கு அகம்பாவத்தை பற்றி எல்லாம் பேசினார். மோடியினுடைய அகம்பாவம் தான் இன்றைக்கு இந்தியாவையே நாசமாக்கி கொண்டிருக்கிறது. அந்த அகம்பாவத்திற்கு தொடர்ந்து அடி கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு, அடி கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்சி திமுக. அவரால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவதூறுகளை அள்ளி வீசுகிறார், வன்மத்தை கொட்டுகிறார், உண்மைக்கு புறம்பான பொய் செய்திகளை பரப்புகிறார். அதாவது திமுக காரங்க கொள்ளையடிச்ச பணத்தை எல்லாம் நாங்க திரும்ப பெறுவோம் அப்படின்னு இன்னைக்கு பேசுறாரு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா சுவிஸ் வங்கியில போட்டு வச்ச கருப்பு பணத்தை எல்லாம் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க. இன்னும் அதையே கொண்டு வந்து முடிக்க முடியல. என்ன உங்களுடைய கமிட்மெண்ட் என்பது என்ன? இந்திய அரசியல் இது நீங்க சொல்றீங்க பார்வையாளர்கள் எப்படி வந்து டாஸ் போட முடியும் அப்படின்றீங்க. ஆனா விளையாட்டு மைதானத்தில் இருக்கிற திமுகவும் திமுக கூட்டணி கட்சியும் களத்திற்கு எதிராக இருக்கிற அதிமுகவை நீங்க அட்டாக் பண்ணல. நீங்க சொல்ற பார்வையாளர் மாடத்தில் இருக்கிற பிரதமரையும் அந்த ஆட்சியையும் அட்டாக் பண்றப்ப அவரே வந்து பதில் சொல்றார், அவரே விமர்சனங்களை வைக்கிறார். உங்களுக்கு நெருக்கடி இல்லையா அது? ஒரு நல்ல கேள்வி விஜயன். இது பாரதிய ஜனதாவை தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சியாக மதித்து நாங்கள் வந்து பதில் சொல்லவில்லை. அங்கே ஒன்றிய அரசியல் அமர்ந்து கொண்டு தமிழ்நாட்டு நலன்களுக்காக செய்கிற, நலன்களுக்கு எதிராக செய்கிற வேலைகள், ஒரு இறையாண்மை மிக்க ஒரு அரசை செயல்படாமல் தடுக்கிறது, அப்புறம் தமிழ்நாட்டிற்கு தொடர்ந்து பாரபட்சம் காட்டுவது, இந்த அதிகாரத்தை எதிர்த்துத்தான் நாங்கள் போராடுகிறோமே தவிர எங்களுக்கு சமமான ஒரு கட்சி அல்ல தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா. ஒருபோதும் நாங்கள் அதை ஒரு அரசியல் கட்சியாக தமிழ்நாட்டில் மதிக்க மாட்டோம். நாங்கள் ஒன்றிய அரசியல் அவர்களுடைய அதிகார வெறியையும் அவர்களுடைய பாசிச கொள்கைகளையும் எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம். இப்ப பாஜக வந்து ஒன்றியத்துல ஆட்சியில் இல்லைன்னா பாஜகங்கிற பேரை கூட சொல்றதுக்கு எங்களுக்கு எந்த அவசியமும் கிடையாது. சரிங்களா? அப்ப இன்னொரு இங்க ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். தொடர்ந்து அவர் என்னவெல்லாம் சொல்கிறார். அதாவது வந்து பிரதமரோட வந்து நேரடியா வந்து பணம் போடுறாராம் வந்து அக்கௌண்ட்ல. அப்படி இந்த நேரடியா அக்கௌண்ட்ல பணம் போட்டதுனால இவங்க எல்லாம் வந்து கொள்ளையடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறாங்க திமுக காரங்க அப்படின்னு. இவர்கள் நேரடியாக பணம் போட்டதில் எவ்வளவு பெரிய இறந்து போனவர்களுக்கெல்லாம் தொடர்ந்து பணம் அனுப்பி கொண்டிருந்த செய்தியை சிஏஜி வந்து அறிக்கையை வந்து அம்பலப்படுத்தியது. ஊழலை பற்றி பேசுகிறார். 7.5 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் சிஏஜி எல்லாம் பாஜக காரர்களால் செய்தது. ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டு கொள்ளையில் அவர்கள் கடந்த 10 வருடங்களாக ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒண்ணு வேணாங்க, PM கேர் ஃபண்டு. நான் கேட்கிறேன், இவ்வளவு பேசுறாரு இல்லையா, ஒரு இன்னைக்கு வரைக்கும் ஏன் PM கேர் ஃபண்ட் தன்னுடைய தனிப்பட்ட ஒரு அக்கௌண்ட் அவர் வச்சிட்டு இருக்காரு? நீங்க இல்ல, என்னுடைய கேள்வின்றது நிறைய விமர்சனங்கள், நிறைய விவாத பொருள்கள் இருக்கு பிரதமர் பேச்சுல. நான் கேட்பது, மீண்டும் மீண்டும் பிரதமரை வரவழைப்பதன் மூலம் தமிழ்நாட்டை எங்கள்கிட்ட ஒரு வலுவான பிரதமர் வேட்பாளர் இருக்கிறார்,
மாற்று தரப்புல அப்படி இல்லைன்றதை நிரூபிக்க முயல்கிறார்களா? அது அவங்களுக்கு எந்த பலனையும் தராதான்னு கேட்கிறேன். இல்ல அவங்க இங்க வந்து மோடியை திரும்ப திரும்ப வர வைக்கிறதுக்கான காரணம் வந்து தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா எந்த தலைவரும் பாஜகவுக்கு கிடையாது, சரிங்களா? அப்போ வேற வழியே இல்லாம மோடியை கொண்டு வந்து இங்க நிறுத்துகிறார்கள். தமிழ்நாட்டுக்கு எந்த பாஜக தலைவர் இருக்காருங்க? அண்ணாமலை எல்லாம் ஒரு லீடரா வந்துட்டு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கட்சி தலைவருங்கிறதுக்கான ஏதாவது தகுதி வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கு இருக்கா? அப்படி ஒரு இன்டர்வியூல ஒரு ஸ்பீச்ல ஒரு அரசியல் பண்போடு அவர் பேசினார் அல்லது உண்மைத்தன்மையோடு பேசினார்னு சொல்ல முடியுமா? இப்போ ஒரு மோடியோட இருக்கக்கூடிய அவருடைய பாப்புலாரிட்டியை வச்சு தமிழ்நாட்டுல பாஜகங்கிற ஒரு கட்சியை இவங்க இருக்குதுன்னு காட்டுறாங்க. ஒண்ணுமே வேணாங்க. இவங்க பலத்துக்கு நான் ஒண்ணு சொல்றேன். இன்றைக்கு வரைக்கும் அதிமுகவிற்கு கதவு திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று கூச்சப்படாம இன்னைக்கு வானதி சீனிவாசன் பேசுகிறார்கள், அவருடைய தலைவர்கள் பேசுகிறார்கள். இங்க வந்துட்டு நான் மோடி இங்க வர்றப்ப சாவர்கரை புகழ்ந்து பேசுவார்னு நான் எதிர்பார்த்தேன், இல்லைன்னா வந்து வாஜ்பாயை புகழ்ந்து பேசுவார்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவே புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இப்படியெல்லாம் தலைவர்களை கடன் வாங்கி ஒருத்தர் ஒரு கட்சி நடத்த முடியுமா? ஆனா இதே வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவை பத்தி இவர் ஒரு ஊழல் பண்ணவரு, இவர் வந்து குற்றவாளின்னு அண்ணாமலை பேசினார். உங்களுக்கு என்ன ஸ்டாண்ட் இருக்கு? உங்களுக்கு சொந்தமா மோடியினுடைய லீடர்ஷிப், பிரதமரினுடைய லீடர்ஷிப் அப்படின்றது வந்து பல மாநிலங்கள்ல அவங்களுக்கு கை கொடுத்திருக்கு. சட்டமன்ற தேர்தலில் ஒரு வாக்கு சதவீதம் இருக்கு. அதே நாடாளுமன்ற தேர்தல்லாம் ஒரு 10 விழுக்காடு உயர்கிறது. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா அது மோடி லீடர்ஷிப்புக்கு விழுந்த வாக்குகள்னு. அப்படி தமிழ்நாட்டில் விழாதா? இல்ல இது அதுக்கு ஏதாவது ஒரு சான்று இருந்தா சொல்லுங்க. கடந்த தேர்தலில் ஏதாவது ஒண்ணு அப்படி விழுந்துச்சு. இப்ப நான் சேலஞ்ச் பண்றேங்க, அதிமுகவுடைய கூட்டணி இல்லாமல் பிஜேபி இப்ப நிக்குது இல்லையா, அவங்க 5% தாண்டினாங்கன்னா அது உலக அதிசயங்க. 5% அதிகபட்சமா நான் சொல்றேன். அதிமுக கூட்டணி இல்லாம சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். இது வந்து நான் ரொம்ப ரொம்ப ஹை லெவல்ல சொல்றேன். நானு அந்த 5% அவங்க தாண்டாங்களான்னு பாப்போம். ஏன்னு கேட்டீங்கன்னா இல்ல தமிழ்நாட்டிலேயே இல்லாத ஒரு கட்சி பாஜக. இன்னும் சொல்ல போனா அது ஒரு ஒற்றுமை கட்சி. நான் இன்னும் ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். தொடர்ந்து திமுக மீது வைக்கிற குற்றச்சாட்டுகளில் அவங்க முக்கியமா குடும்ப ஆட்சி என்று சொல்கிறார்கள். குடும்ப ஆட்சி என்று சொல்வது அது உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா மன்னராட்சி காலத்தில் நேரடியாக முடிசூட்டப்பட்டு வந்தவர்கள். இப்ப ராமாயணத்துல வந்து ராமர் வந்து பாத்தீங்கன்னா நேரடியாக தசரதருடைய மகன் என்ற அடிப்படையில முடிசூட்டப்பட்டு வந்தார். அந்த ஆட்சியை தான் ராமராஜ்யத்தை தான் இவங்க கொண்டு வரணும்னு பேசுறாங்க இங்க. ஆனா இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா அடிப்படையில ஒரு ஜனநாயக நாட்டுல ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் மக்களிடம் வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வருகிறார்கள். இதற்கு அரசியல் சாசன தடை இருக்கிறதா? நீங்க அவர்கள் செய்தார்கள், முறைகேடாக செய்தார்கள் என்று சொன்னால் கேட்க உங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் அடிப்படையில் வேறு எதுவுமே தமிழ்நாட்டினுடைய ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். தமிழ்நாட்டு அதாவது இந்தியாவை வந்து உலக அளவுல மிகப்பெரிய பொருளாதாரமா வளர்ந்து விட்ட நாடா முதல் 3 பொருளாதாரங்களில் ஒன்றாக கொண்டு வருவேன் என்று இன்றைக்கு மோடி பேசுகிறார். தமிழ்நாடு இந்தியாவை கொண்டு வருவேன் என்று பேசுகிறார். தமிழ்நாடு எல்லா துறைகளிலும் பொருளாதாரங்கள் ஒன்றாக இருக்கிறது. இதை பற்றி எல்லாம் பேசுவதற்கு மோடிக்கு எந்த அருகதையும் கிடையாது என்பதுதான் என்னுடைய கருத்து. பேசலாம். கார்த்திகேயன், இப்ப தொடர்ந்து தமிழ்நாடு பாஜக என்ன வியூகத்தை எடுக்க போறாங்க அப்படின்னு பார்க்கப்படுகிறது. இன்னும் கூட்டணிகள்லாம் சரியா அமையல. ஆனாலும் பிரதமர் வந்துட்டே இருக்கிறார். அடுக்கடுக்கான விமர்சனங்களை திமுக கூட்டணிக்கு எதிராக வீசிக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னா அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதுதான் முதல் பார்வையா இருக்கு. ஒரு 2 வாரங்கள் கழிச்சு இந்த அளவுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வருவாரான்னு தெரியல. வரமாட்டார்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்? வரக்கூடிய செய்திகள் வட மாநிலங்கள்லேருந்து அவ்வளோ பாசிட்டிவாக பாஜகவிற்கு இல்லை. ஒரு வாரத்துக்கு முன்பு இல்லை ஒரு மாதத்திற்கு முன்பு பேசப்பட்டதும் இன்று கணிப்பு கூறுபவர்களோ இல்லை பாஜக சார்பாகவே வந்து பேசக்கூடியவர்களோ அவ்வளவு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக இல்லை, உற்சாகத்தோடு இல்லைன்றது நமக்கு தெரியுது. முதல் முறையாக பாஜகவில் வந்து அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் நான் வந்து தேர்தலில் நிற்கிறதுக்கு தயாராக இல்லைன்றாங்க. கௌதம் கம்பீர் சரி எனக்கு கிரிக்கெட் வேலை இருக்குன்றாரு. நிதிஷ் பட்டேல் வந்து அவர் முக்கியமான நிதின் பட்டேல் குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தலைவர் அவர் வந்து கண்டிப்பாக கேட்குறாருன்னு சொன்னாங்க. மேக்ஸ் தான் நான் நினைக்கிறேன் அந்த தொகுதி அங்கே வந்து வேணான்றார். இப்போ அவர் இல்லை ஒரு பெரிய கட்சியில் சின்ன சின்ன அதிருப்தின்றது இயல்பு தானே. சீட்டு வேணான்னு சொல்றது அதிருப்தி இல்லையா? சீட்டு கொடுக்கலன்னு சொல்றது தானே அதிருப்தியாக இருக்கும். எனக்கு சீட்டு கொடுக்கல, ஏன் 400 தொகுதியை ஒருத்தரால் வந்து சிட்டிங் கவர்மெண்ட் ஒரு சிட்டிங் பிரைம் மினிஸ்டர் வந்து கொடுக்கக்கூடிய சீட்டில் 400ன்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறார் அப்படின்னா அதில் ஒருத்தர் எம்பியாக விரும்புகிறதான இயல்பாக ஒரு அரசியல்வாதியோட எதிர்பார்ப்பாக இருக்கும். மாறா வந்து 4 பேர் 5 பேர் வேணாம் அப்படின்றாங்கன்னா வந்து உங்க என்ன சமிங்கையை வந்து சொல்லுது? தோல்வி பயத்தினால வேண்டான்றாங்க. அவர்கள் ஏதோ அங்கே அந்த அளவிற்கு ஒரு நம்பிக்கையின்மை வந்து இல்லை இருக்கு அப்படின்றது அவர்கள் மத்தியில் ஏதோ ஒரு அச்சங்கள் இருக்கு.
அப்படி பார்த்தா அப்போ ஒரு அண்டர் கரண்ட் இருக்க தானே செய்யுதுன்னு அப்படி பார்த்தா கார்த்திகேயன் அவங்க வட மாநிலங்கள்ல தானே அதிக கூடுதல் கவனத்தை செலுத்தணும். ஆனா அவர் தென்னிந்தியாவுக்கு தான் வரார், தமிழகத்திற்கு இது ஒரு பொலிட்டிக்கல் ஆப்டிக்ஸ் தான். நீங்க ஒரு பெரிய ஒரு அதை தான் நான் சொல்றேன், அங்க இதுக்கு மேல ஜெயிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. போன தடவை 95% அங்கே வெற்றி பெற்றாச்சு. அந்த 303 சீட்டு வாங்கினதுல நீங்க சொல்லக்கூடிய மாநிலங்கள் உத்தரப்பிரதேஷ், குஜராத், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், உத்தராகண்ட், பீகார், எல்லா மகாராஷ்டிரா முதற்கொண்டு மேற்கு வங்கத்தில் கூட 18 சீட்டு. அப்போ இது எல்லாமே உள்ளடக்கி தான் வந்து 303 சீட்டு. அதில் வந்து நீங்கள் மேற்கு வங்கத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா பெரும்பான்மையான மாநிலங்களில், அந்த வட மாநிலங்களில் அந்த ஹிந்தி பெல்ட்னு சொல்லக்கூடிய இவங்கள் பாஜக பலமாக இருக்கக்கூடிய பகுதிகள், அதாவது பாஜகவும் காங்கிரஸும் நேரடியாக மோதும் அந்த 190 சொச்சம் தொகுதிகள் இருக்கு இல்லையா, அதில் சென்ற முறை இது காங்கிரஸ் தோராயமாக 18 சீட்டு தான் வெற்றி பெற்றாங்க நினைக்கிறேன். அப்போ மிச்சம் எல்லா சீட்டுகளையும் வெற்றி பெற்றது இந்த நான் சொன்ன அந்த 10 மாநிலங்கள் பீக் அட்டைன் பண்ணியாச்சு. 95%, 92% 95% வெற்றி பெற்றாச்சு. இனிமேல் ஜெயிக்கிறதுக்கு பெருசாக அங்கே ஒன்றும் இல்லை. ஆனால் அங்கே வந்து சில பலவீனங்கள் இன்னும் இருக்கு. இப்போ இந்த முறை அங்கே பல பலவீனங்கள் இருக்கு. குறிப்பாக மகாராஷ்டிரா போன்ற மாநிலத்தில் மகா விகாஸ் அகாடின்னு சொல்லக்கூடிய என்சிபி, சரத்பவார், உத்தவ் தாக்கரே மற்றும் காங்கிரஸ் உள்ளடக்கிய கூட்டணி மிக வலுவாக இருக்கிறது. அங்க நீங்க கட்சியெல்லாம் உடைச்சோம். இன்னைக்கு அவர் சொல்றாருல, பயங்கரமான முழக்க வைக்கிறாருல குடும்ப அரசியல்னு, அந்த குடும்பத்திலிருந்து வந்த அஜித் பவாரை தான் வந்து நீங்க ஊழலின் ஊற்றுக்கண்ணு 70,000 கோடின்னு சொல்லி பேசினார் இல்லையா நாக்பூர்ல, அவரைத்தான் நீங்க முன்னிறுத்துறீங்க. அங்க துணை முதலமைச்சராக, நிதியமைச்சராக அவரை முன்னிறுத்த ஓட்டு கேட்குறீங்க. எந்த ஏக்நாத் ஷிண்டே இடி பிரச்சனையில மாட்டினாரோ, சகன் புஜ்பால், பிரஃபுல் பட்டேல் இவர்கள்லாம் முன்னிறுத்தி தான், இந்த குடும்ப வாரிசுகளை முன்னிறுத்தி தான் அங்கே ஓட்டு கேட்டிருக்காரு. ஆனால் அவர்கள் பலவீனமாக இருக்கிறார்கள். அங்கே எந்த நிதிஷ்குமாரை வந்து ரொம்ப கடுமையாக வந்து போராடி வந்து இங்கே இழுத்துட்டு வந்தீங்களோ, இன்னைக்கு அவர் தேர்தல் சீன்லேயே இல்லைங்க. மாறாக இன்று மோஸ்ட் பாப்புலர் லீடர், அதாவது பீகாரில் மிகவும் பிரபலமான செல்வாக்கான தலைவராக இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ் ஒரு பெரிய வந்து கூட்டணியை வந்து உருவாக்கி தேர்தல் பங்கீடை வந்து ஏறக்குறைய முடிவு செய்து அங்க நேற்று அனைத்து கட்சி தலைவர்களும் இந்தியா கூட்டணியில பெரிய எழுச்சியோட சொன்ன இடத்தை நோக்கி தான் நீங்களும் நகர்றீங்க. இப்ப வட மாநிலங்கள்ல பெருசா பாஜகவுக்கு கை கொடுக்க போறது இல்ல, தென்னிந்தியாவுல ஆப்டிக்ஸ் தான் ட்ரை பண்ணலாம்னு. அதான் சொல்றேன், வட மாநிலங்கள்ல நான் வந்து அவங்க படுதோல்வி அடைவாங்க, ரைட் ஆஃப் பண்ணிட்டேன்னு சொல்லல. ஆனால் பாஜக வந்து நாங்கள் சிம்ம சொம்படம், எங்களை வீழ்த்த முடியாது என்ற சொல்ல பகுதிகளில் பலவீனத்தை உணர்கிறார்கள். பிஜேபி அந்த பேக்வர்ட் முதல் முறையாக தேஜஸ்வி அந்த வார்த்தை சொன்னார். முதல் முறையாக அகிலேஷும் பேசியிருக்கார். முதல் முறையாக பாஜக இவ்வளவு பலவீனமாக இருந்து இன்றுதான் நாங்கள் பார்க்கிறோம் அவர்களே ஒப்புக்கொள்கிறார்கள். ஏன்னா சென்ற முறை அவர்கள் பலத்தோடு இருந்தார்கள் 2014, 19 எல்லாம். சட்டமன்ற தேர்தலில் கூட வந்து பலமாக இருந்த கட்சி. ஆனால் இன்று நிதிஷ்குமாரே வந்து பாஜக தான் தூக்கி சுமக்க வேண்டிய நிலைமையில் இருக்கு. ஏன்னா கடைசியாக நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஜூனியர் பார்ட்னர். வட மாநிலங்கள்ல உங்கள் பார்வையில பிரச்சனை இருக்கு அப்படின்னா, இப்ப தென்னிந்தியாவிற்கு ஒரு வியூகம்னா தமிழ்நாடு எந்த அளவுக்கு கை கொடுக்க ஈடு செய்யறதுக்கு ஏதாவது இது மாதிரி பண்ணணும் இல்லையா? நீங்க இன்னொன்னு இது 2 விதமா பார்க்கணும். ஒன்னு, பாஜக என்பது ஒரு நீண்ட கால செயல் திட்டம் கொண்ட ஒரு கட்சி. ஒரு தேர்தலுக்கு தேர்தல் செயல்படுற கட்சியா இருந்தாலும் கூட ஒரு நீண்ட கால செயல் திட்டம், அவர்களோட தேர்தல் யுக்தி வகுப்பெல்லாம் வந்து ரொம்ப நீண்ட கால செயல் திட்டத்தோட தான் செயல்படுவாங்க. எக்ஸப்ட் வந்து இந்த எம்எல்ஏக்களை வந்து ஹார்ஸ் ரைடிங் பண்ணி இமாச்சல் பிரதேஷ் மாதிரி 6 பேரை வாங்கி ராஜ்யசபா ஜெயிக்கிறத தவிர மித்ததெல்லாம் வந்து மாநிலத்திற்கு தேர்தல் வரும்போது இல்லை பாராளுமன்ற தேர்தல் வரும்போது நீண்ட கால செயல் திட்டத்தோடு செயல்படக்கூடிய கட்சி. அப்போ 26 வந்து தான் காஷ்மீரில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரை நாம் ஆட்சி செய்ய முடியாத, ஆட்சியை விட்டுருங்க எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட போக முடியாத, இல்லை தனித்து நின்று ஒரு எம்எல்ஏ கூட வாங்க முடியாத ஒரு மாநிலமாக ஒரு மாநிலம் இருக்கு. பெரிய நெருடலாக இருக்கிறது. இங்கே பெரியார் மற்றும் அம்பேத்கர் மற்றும் பொது உடைமை பேசக்கூடிய இயக்கங்கள் ஒரு பெரிய சிம்ம சொப்பனமாக பாஜக விளங்குது. அவர் பேசக்கூடிய இந்துத்துவ நேஷனலிசத்தை ஏற்க மறுக்கிற ஒரு நீண்ட கால திட்டமா விதைக்கிறாங்கன்றீங்க. ஆமா, அதுக்கான விதையை வந்து அண்ணாமலை 2021 போட்டார். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆன உடனே பிரதான எதிர்க்கட்சி நான் தான் சில மாதங்களே சொன்னார். அந்த நிலைக்கு பாஜக இழுத்துட்டு போகணுன்றதுக்காக ஒரு பெர்செப்ஷன் பில்ட் பண்றாங்க. அதற்கு வலு சேர்க்கணும்னா குறைந்தபட்சம் என் மக்கள்ன்றது மக்கள் மத்தியில் எடுபட்டுச்சா, எல்லாரும் அதை பேசினாங்களான்னு கூட வந்து சந்தேகங்கள் எழுப்பப்பட்டாலும் குறைந்தபட்சம் அந்த கட்சியினுடைய தலைவராக வரக்கூடியவருக்கு ஒரு சப்போர்ட்டா அது பண்ணணும்ல. டாஸ் போட்டாங்க, இதெல்லாம் பண்ணாங்க. ஸ்பெக்டேட்டரா இருந்தா கூட டிக்கெட் வாங்கிட்டு வரணும் இல்ல, டிக்கெட் வாங்கிட்டு உள்ள வந்தவங்களுக்கு நாளைக்கு ஏதாவது காட்சி ஏதாவது பார்க்கணும் இல்ல, ஒரு மேட்ச் நடக்கிறத பார்க்கறதுக்கு உள்ளேயாவது வரணும் இல்லையா? அந்த என்ட்ரி டிக்கெட் வந்து உங்களுக்கு வந்து திரு மோடி அவர்கள் வந்து அண்ணாமலைக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. அப்போ இங்கே வந்து ஒரு நிச்சயமாக இருதுரு அரசியல் மாறவில்லை, பலவீனத்தை உணர்கிறார்கள். சுப்பிரமணி சொன்னது வந்து இப்ப நீங்க சொல்ற பார்வையை நோக்கி தான் அவர் ஒரு கருத்து வச்சார். கட்சியினருக்கு உற்சாகப்படுத்துவதுன்னு. இப்ப தேர்தல் அரசியல்ல கட்சியினர் வந்து உற்சாகமா இருக்குதுன்னு, அதை சிறப்பா செஞ்சுட்டாங்களா? அது தேர்தலில் பலன் அது கூட பண்ணலைன்னா அப்புறம் எதுக்கு தேசிய தலைவரையில பொறுப்புல வந்து மோடி அமித்ஷா இருக்கணும்? கட்சி வந்து இங்க கடை கால் பண்ணிட்டு போயிடலாம்ல தமிழ்நாட்டில். அதையாவது செய்யணும் இல்லையா? இப்போ தூத்துக்குடியில் வெள்ளம் வந்துச்சு, திருநெல்வேலியில் வெள்ளம் வந்துச்சு,
சென்னையில வெள்ளம் வந்துச்சு, அப்போ வந்து எட்டி பார்க்கல. குஜராத்திற்கு வெள்ளம் வந்து அடுத்த நாளே போயிட்டு ஏர்போர்ட்ல ஃபுல்லு போய் ஒரு சார்ட்டி பண்ணி சாப்பர்ல எல்லாம் பார்த்துட்டு அங்கே ஏர்போர்ட்லேயே உட்காந்து ரிவ்யூ பண்ணிட்டு அடுத்த நாளே 1000 கோடி அனௌன்ஸ் பண்ணவர். தமிழ்நாட்டில் தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலிக்கும் வெள்ளத்து பார்வையிடறதுக்கு வரல, திருநெல்வேலியில் பிரச்சார கூட்டத்திற்கும் திருப்பூரில் பிரச்சார கூட்டத்திற்கும் தான் பிரதமர் வந்தார். அது நம்ம தவறு சொல்ல, அவர் கட்சியை வலுப்படுத்துறதுக்காக வர்றார். நீங்க சொன்னது, அவர் சொன்னது போல கட்சியை வலுப்படுத்துறதுக்கு வர்றார். அப்ப அது எந்த அளவிற்கு வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும்? 37,000 கோடி கேட்ட இடத்துல 3 ரூபாய் 70 காசு கூட கொடுக்கல அப்படின்ற பொழுது, அப்போ அவர் வந்து ஏதோ ஒரு விதத்தில் எண் மக்கள் இல்ல எதிர்க்கட்சி, இன்னைக்கு மோடி அவர்கள் பேசியது என்று அவர் வழக்கமான டெம்ப்ளேட். கடந்த ஒரு 5 ஆண்டுகள் அவர் பேசியது பாத்தீங்கன்னா, எதிர்க்கட்சியில இதே அஜித் பவார் குறித்து இந்த குற்றச்சாட்டுகளை சரத்பவார் குறித்தும் அஜித் பவார் குறித்தும் மகாராஷ்டிரா நடந்த பிரச்சாரத்தை இதெல்லாம் பேசியிருக்கார். பீகார்ல போனப்போ வந்து ஆர்ஜேடிக்கு எதிராக தேஜஸ்வி யாதவுக்கு எதிராக இதே பேசியிருக்கார். இப்போ ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, இப்ப நீங்க சொன்ன இடம்ன்றது வந்து இப்போ இவ்வளவு பிரதமரின் வருகை வந்து குறைந்தபட்சம் கட்சியினரை உற்சாகப்படுத்தணும் அதுதான் அப்படின்னு, அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. அப்படின்னா 2024 எந்த தாக்கமும் ஏற்பட போவதில்லைன்றது தானே கார்த்திகேயன் சொல்ற பார்வையா இருக்கு? இல்ல 2024 தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுதான் நமக்கு வந்த கருத்து கணிப்புலாம் சொல்றது. இப்ப நம்ம அதெல்லாம் புறந்தள்ளிடலாம். அதாவது நம்ம வந்து எதிர் சைட்ல உட்காரும் போது அதெல்லாம் புறந்தள்ளிட்டு போகலாம். புறந்தள்ளுவதுன்றது அவர்களோட உரிமை. ஆனா களத்துல என்ன இருக்கு, அதை வந்து ஒப்பீனியன் போலா பார்க்கும்போது there is a growth, significant growth in the NDA அப்படின்னு சொல்றாங்க. பட் NDA என்பது இன்னும் தமிழகத்துல வந்து உருவாகாத கூட்டணி, இன்னும் எவ்வளவு பேர் வரப்போறாங்கன்னு தெரியாது. அப்படி இருக்கும் போதே அது 18% நோக்கி வளர போகிறது அப்படின்னா அதை நோக்கி நம்ம ஏன் பயப்படணும் முதல்ல? இல்லீங்களா? பாஜக என்பது இல்லாத கட்சி நம்புறீங்க. அவங்க கள அரசியல் இருந்து பேசுறாங்க. இப்ப பிரச்சார கூட்டத்திற்கு வந்த பிரதமர் வெள்ள பாதிப்புக்கு வரல அப்படின்னா இந்த விமர்சனம் தென் மாவட்டத்தில் எடுபடுமா, இல்ல கருத்து கணிப்பு சொல்ற நம்பர் எடுபடுமா? ரெண்டுமே எடுபடும். அதாவது நீங்க 37,000 கோடி வந்து நீங்க கேட்டிருக்கீங்கன்னு சொல்றீங்களா, எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்களா? அதாவது உங்களோட பட்ஜெட் நிதிநிலை அறிக்கையில வந்து என்னோட டெபிசிட் மேல போனதுக்கு இது 37,000 கோடி காரணம் சொல்லியிருக்கோமா? ஒரு இடத்துலயே சொல்லியிருக்கிறோமா? நான் ஃபுல்லா தேடி பார்த்தேன், 62 பக்கம் இருக்குது, ஃபுல்லா தேடி பார்த்தேன். எங்கேயும் நீங்க வந்து செலவு பண்ணின பணத்தை சொல்லவே இல்லை. அதற்கு மாறாக மின்சார கட்டணத்தை 2 முறை சொல்லியிருக்கு. 1436 crore வந்து முதல்ல செலவு பண்ணோன்றத 37,000 கோடி. ஐயா வெள்ளத்துக்கு செலவு பண்ண தொகையை வந்து தனிப்பட்ட அறிக்கையாகவே நிதியமைச்சர் வந்து அறிக்கையாகவே வெளியிட்டாரு. 1436 கோடி நினைக்கிறேன் முதல் கட்டமாக செலவு பண்ணோம், 2வது கட்டமாகவும் செலவு பண்ணிருக்கான்னு சொல்றாங்க. நான் கேட்கறது இல்ல நான் கேட்கறது இவ்வளவு செலவு பண்ணினா இவ்வளவு கணக்கு கொடுத்தாதான் காசு கொடுப்பேன்னு சொல்லி NDRF ஃபண்ட் ரிலீஸ் பண்றதுக்கு ஏதாவது ரூல் இருக்கா அதுல? இல்ல அது இல்ல நான் கேக்குறேன். அதாவது நீங்க 37,000 கோடி கேட்டோம்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அது கண்டிப்பாக வந்து நீங்க நம்ம நிதிநிலை அறிக்கையில அதுல உள்ள கொண்டு வந்து அந்த ரெவென்யூ டெபிசிட் இது மூலம் மேல போயிருக்கு அப்படின்னா உங்களுடைய வந்து கோரிக்கை வந்து நியாயமானதா சுப்பிரமணி. இப்ப வாக்காளர் வந்து இவ்வளவு நுணுக்கமா பார்க்க போறாங்களா? நான் ஹோலிஸ்டிக்கா நான் கேக்குறேன். என்னுடைய கேள்வி என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்ன்றதுதான். இப்ப என்ன நெரேட்டிவ் செட் பண்றாங்க அப்படின்னா, மத்திய அரசாங்கம் வஞ்சித்து விட்டதுன்றாங்க. வஞ்சித்து விட்டது என்ன அர்த்தம் அப்படின்னா, 2014க்கு முன்ன நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோமா? சோ 2014க்கு முன்னாடி நமக்கு எவ்வளவு வந்து வரிகள் வந்து இருந்தன, அதுல குறைவா சொல்ல முடியும். SG சூர்யா தொடர்ந்து அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கிறார் பிரதமர் மோடி. பிரதமர் மோடியை தமிழக பாஜக முன்னிறுத்துவது கூட்டணி எல்லாம் சரியா அமையல, பிரதமரை மட்டும் முன்னிறுத்தி பார்க்கலாம் அப்படின்ற வியூகம் அது. திமுக பேச்சாளர் பேசும்போது சொன்னார், பிஜேபிலாம் ஒரு கட்சியே இல்லை, அண்ணாமலைலாம் ஒரு தலைவரே இல்லை, அவங்களுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம், கட்சியாகவே நினைக்கலன்றாங்க. இதே பிஜேபி இதே தாமரை சின்னத்தில் தான் 2014 தேர்தலில் இதே மாநிலத்தில் இடங்களை ஜெயிக்க முடிஞ்சது. இதே உதயசூரியன் சின்னம் ஒரு இடம் கூட வெல்லாமல் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. 9 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்காமலும் 2வது இடம், திமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. அது ஒவ்வொரு தேர்தல் சூழ்நிலைப்படி பல விஷயங்கள் நடக்கும். அப்போ ஒண்ணுமே இல்லாத கட்சி எப்படி திமுகவோட அதிகமாக ஜெயிச்சது 2014? அதனால கூட்டணி தான், அவங்களுக்கு கூட்டணி தான், அவங்க இன்னைக்கு தனியாக நின்றுருக்காங்க. அதனால இப்போ அண்ணாமலை வந்து அவர் ஒரு தலைவராகவே நினைக்கலன்னா, உங்களை நாங்க யாரும் தலைவரா நினைக்கல. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு செய்தி தொடர்பாளர்னா கூட உங்க மக்கள் நினைக்கிறாங்க. இல்ல மக்கள் அந்த கருத்து ஏற்புடையது அல்ல. உங்க திமுக அமைச்சர்கள் துரைமுருகன் அவர்கள் குறுக்கிடல நீங்க பேசும்போது உங்களுக்கு எந்த இடமும் கிடையாது, அதுதான் உண்மை.
இல்ல காத்துருங்க. திரு துரைமுருகன் அவர்கள்ல இருந்து மூத்த அமைச்சர்கள்ல இருந்து எது அண்ணாமலை அவர்கள் பேசினாலும் அதுக்கு வந்து பதில் சொல்றதாகட்டும், அவரை சுற்றிய அரசியல் இருப்பதாகட்டும், திமுக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட தொண்டர்களை பொய் வழக்குகள் போட்டு கைது செய்வதாகட்டும், நீங்க பிஜேபி ஒரு கட்சியாவே நினைக்கல, அண்ணாமலை அவர்கள் ஒரு தலைவராகவே நினைக்கலன்னா இதெல்லாம் எதுக்கு நீங்க பண்ணணும்? அதெல்லாம் பண்ணாமலே இருக்கலாம் நீங்க. ஆகையால இந்த வந்து குறைத்து மதிப்பிடுவது, திமுக தான் இன்னும் தமிழகத்தை ஆள பிறந்த கட்சி அப்படின்னு நினைக்கிறதுல முதல்ல நீங்க கைவிட்டுருங்க. கடந்த 52 ஆண்டுகள்ல 15 ஆண்டுகள் தான் உங்களுக்கு மக்கள் ஆளவே வாய்ப்பு. இப்ப இது உங்களுக்கு இந்த விஷயத்துக்கு வரணும். என்ன தாக்கம் இந்த 10 நாட்கள்ல இன்னில இருந்து கணக்கு எடுத்துட்டீங்கன்னா அடுத்த 10 நாட்கள்ல 12 மாநிலங்களுக்கு போறாரு அவரு. தேர்தல் பிரச்சாரத்துக்காக தான் போறாரு. இதுல வந்து ஒளிவு மறைவு அதில் தேர்தல் காலம் நெருங்கிடுச்சு, இன்னும் ஒரு வாரம் 10 நாள்ல தேர்தல் தேதி அறிவிக்கப்படுதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி ஆமா இன்னைக்கு தனியாக ஆட்சியை பிடிக்க முடியாத அளவுக்கான ஒரு கட்சி தான். நாங்கள் ஆமான்னு அப்படி வந்து பெரிய கட்சி அப்படின்னு சொல்லலை. ஆனால் வளரணுன்ற எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதனால நாங்கள் கடுமையான உழைப்பு போடுறோம். பிரதமர் போடுறாங்க, மற்றவங்க போடுறாங்க, எல்லாருமே போடுறாங்க. தொடர்ந்து பல மாநிலங்கள் நாங்கள் வந்து வலுவில்லாத மாநிலங்களில் தொடர்ந்து கடின உழைப்பின் மூலமாக தானே நீங்கள் வந்து ஆட்சியை பிடிக்க முடியும், பெரிய கட்சியை வளர முடியும். அந்த ப்ராசஸ்ல நாங்கள் இருக்கோம். இந்த உழைப்பு இப்போ மக்களை விட்டுறலாம். மக்கள் என்ன முடிவு எடுப்பாங்கன்னு தெரியாது. மற்ற கட்சிகளால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கான்னு கேட்கிறேன். பிரதமரோட உழைப்பு அங்கீகரிக்கப்படுது, அது ரெண்டாவதுங்க. இப்ப முதல்ல உங்க கட்சியை வந்து நீங்க பலப்படுத்தணும். இப்ப வந்து கூட்டணி வந்து இன்னும் பேசிட்டு இருக்காங்க, யார் வருவாங்க போவாங்க அதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. இப்ப தேர்தல் காலம்னு வந்து விட்டதுனால பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களை நீங்கள் எப்படி தயார்படுத்துவீர்கள்? அதற்கு வந்து ஒரே தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் தான். இப்ப இது வந்து எங்க தொண்டர்களை தேர்தலுக்கு தயார்படுத்த கார்த்திகேயன் சொன்னாரு. அதுதான் சொன்னாருன்னா இப்ப இந்த தலைப்பையே நீங்க தமிழக அரசியல் களம்லாம் வைக்காதீங்க. ஒரு கட்சியினரை உற்சாகப்படுத்தாததுக்கு அப்புறம் எதுக்கு கட்சி தலைமையெல்லாம் இருக்க முடியும்? இது பவுண்டரிக்குள்ள அவங்க கோட்டுக்குள்ளே விளையாடுற விளையாட்டுன்னு சொல்றேன். இது எந்த தாக்கத்தையும் 24 ஏற்படுத்தாதுன்ற எல்லாமே அப்படிதாங்க. எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த மானுஷபுத்திரன் அவர்கள் பேசினாரு. உங்க சேனல் வந்து விட்னஸா வச்சுக்கோங்க, 5% தாண்டாது அப்படின்னு சொல்றாரு. தேர்தல் முடிவு வர அன்னைக்கு இதே ஸ்டுடியோக்கு நான் வரேன், அவரையும் நீங்க கூப்பிடுங்க, எவ்வளவு பெர்சன்டேஜ் வருதுன்னு பார்க்கலாம். அந்த பெர்சன்டேஜ் தான் இந்த உழைப்புக்கு எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெர்சன்டேஜ் சொல்லிருங்களே, அப்படின்னா தான் அந்த போட்டி சரியா இருக்கும். அவர் 5 சொல்றாரு, நீங்க எவ்வளவு சொல்றீங்க? வந்து நிச்சயமா ஒரு 20% வாக்குகளை வரைக்கும் வாங்குற அளவுக்கு நாங்க வந்து முயற்சி செய்வோம். சரி, சரிங்க, மானுஷபுத்திரர்களே சிரிச்சுக்கோங்க. இதே மாதிரி சிரிச்சவங்க எல்லாம் வரலாற்றுல எப்படி வந்திருக்காங்கன்னு பார்க்க முடியும். இப்ப ஒண்ணுதாங்க, இப்ப வந்து பிரதமர் உங்க பாயிண்ட்ன்றது வந்து பிரதமரின் வருகையெல்லாம் வந்து ஒரு 20 விழுக்காடு அப்படின்றது பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தக்கூடியது. 20 விழுக்காடு. கடந்த 3 ஆண்டுகளாக திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து திமுக அரசின் ஒவ்வொரு தவறுகளையும் இன்னைக்கு பிரதமர் அவர்கள் அந்த கஞ்சா விஷயத்துல திமுக பொறுப்பாளர் வந்து அப்ஸ்காண்டா இருக்கிறத பத்தி பேச வரைக்கும் தொடர்ந்து நாங்க வந்து அரசியல் பண்ணிட்டு வரோம். பல போராட்டங்கள் நடத்துறோம், எல்லா இடத்துலையும் பண்றோம். திமுக பாதி போராட்டங்களுக்கு பெர்மிஷனே கொடுக்கறது கிடையாது. அப்ப தொடர்ந்து களமாடியதனால் மக்கள் கிட்ட திமுக எதிர்ப்புன்னு வரும்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு நிரந்தர இடத்தை கடந்த 3 ஆண்டுகள்ல திரு அண்ணாமலை அவர்கள் உருவாக்கி விட்டார்கள். எங்களுடைய கணிப்பு. இது வந்து அன்டெஸ்டட். அது எலெக்ஷன் வந்தாதான் தெரியும். பட் எலெக்ஷனுக்கு முன்னாடி இன்னைக்கு கூட ஒரு சர்வே வந்திருக்கு, கிட்டத்தட்ட 6-7 சர்வேஸ் வந்திருக்கு. அதுல குறைந்தபட்சம் 15 இருந்து அதிகபட்சம் 22% வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு தனிச்சோ இல்ல அவர்களுக்கு இருக்கு சின்ன கூட்டணி. நீங்க களத்திலேயே அரசியல் அனுபவம் கொண்டவர், செய்யக்கூடியவர். கருத்து கணிப்பை எவ்வளவு தூரம் நம்ம இடப்போட கருத்து கணிப்பு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி 5க்கு மேல கொடுத்தது கிடையாது. அதே கருத்து கணிப்பில் தான் இன்னைக்கு 22 கொடுக்குது. இப்ப சென்னை மாநகரம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க டிவியில தான் சென்னை மாநகரத்துக்குன்னு தனியா ஒரு கருத்து கணிப்பு. அதுல திமுக கூட்டணி 46, பாரதிய ஜனதா கட்சி 22, அதிமுக 10ன்றப்போ அது சும்மா வரக்கூடிய ஃபிகர்ஸ் கிடையாது. நம்ம வந்து 3 வருட காலம் தொடர்ந்து அரசியல் செய்ததால் வந்த ரிசல்ட் தான் அது. அந்த ரிசல்ட் வந்து அதாவது அன்டெஸ்டட்னு நான் சொல்லிட்டேன். அது நீங்க அந்த இடத்துல வெளிப்படையா பேசுறீங்க. ஃபைனல் கணக்கு நான் சொல்றேன். இப்போ அன்டெஸ்டட்னு நான் சொல்லிட்டேன். இப்போ வந்து மற்றவர்கள் வந்து அது சந்தேக பார்வையோடயோ இவங்க வந்து அவ்வளவு வாங்கிடுவாங்களோ அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோடயோ ஐயத்தோடயோ கேள்விக்குறியோட பாக்குது இயல்பான ஒண்ணுதான். இல்ல எங்க அந்த கேள்வி எங்க வருது அப்படின்னா, மோடி எதிர்ப்பு அலை வெகுவாக வீசக்கூடிய மாநிலன்றது தமிழ்நாடு. அதான் ஷானவாஸ் தொடக்கத்திலே சொன்னார், இங்க அந்த வாய்ப்பு இருக்கவே இருக்காது, எந்த இம்பாக்டையும் ஏற்படுத்தாது அப்படின்ட்டு. நெகட்டிவா தான் போகுன்ற எல்லா விஷயத்துக்கும் உங்க வாழ்க்கையில ஒரு பீக்குன்னு போகுது, அதுக்கப்புறம் இறங்கிடும். இவங்க மோடி எதிர்ப்பாலேயே 2019 பீக்ல ஃபுல்லா அறுவடை பண்ணியாச்சு. அவர்களுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்களே இதே டிவிக்கு கொடுத்த பேட்டியில இது வந்து நாங்க கட்சிகள்லாம் சேர்ந்து கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயம்லாம் சொன்னாரு. இப்போ
எங்களுடைய கணிப்புப்படி 2019 நீங்க சொல்லக்கூடிய இருந்த அந்த மோடி எதிர்ப்பு அலை பீக் போயிடுச்சு. இப்ப வந்து மோடி எதிர்ப்பு அலை இல்லை அப்படின்றது. ஏன்னா அதுதான் ஷானவாசும் கார்த்திகேயனும் என்ன சொன்னாங்கன்னா, இப்ப வட மாநிலங்கள்ல எல்லாம் பீக்குக்கு போச்சு பாஜகவுக்கு ஆதரவான அலை, அது இனி இறங்கிரும். என்ன கேக்குறேன்னா, வட மாநிலங்கள்ல நெருக்கடி வந்துருச்சா உங்களுக்கு? இல்ல 2019 திமுக எங்க ஆளும் கட்சியா கிடையாது, எதிர்கட்சியில இருந்தாங்க. அப்போ 2021 உங்களுக்கு அதே மோடி அலை எங்க போச்சு? நாங்க எப்படி 75 இடங்களை ஜெயித்தோம், 30-40% வாக்குகள். இன்னொன்னு வட மாநிலம் இல்ல. இப்ப இவங்க வந்து இங்க தமிழக ஊடகங்கள்ல என்னுடைய ஐயம் என்னவா இருக்குன்னா, எதிர்கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்க விரும்புறாங்களோன்னு தான் நான் பாக்குறேன். ஷானவாஸ், பிரதமரின் வருகை, அண்ணாமலை அவர்களோட யாத்திரை, இதெல்லாம் கொடுத்த நம்பிக்கை தானே ஒரு 20 விழுக்காடு நாங்க வருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு. ஆனா நீங்க தொடர்ந்து தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, எந்த தரவுகளும் இல்லாம வட மாநிலங்கள்லயும் பாஜக பலம் இழக்குது அப்படின்னு சொல்றீங்களே. வட மாநிலங்களில் பாஜக பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை பாஜகவினுடைய செயல்பாடுகள் வெளிப்படுத்துதுன்னு தான் நான் சொன்னேன். அவங்க வந்து அவங்களுடைய பலவீனத்தை காட்டிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப கீழே இறங்கி வேலை பார்க்கறாங்க. கீழே இறங்கி வேலை பார்ப்பதன் மூலம் அவருடைய வலிமையற்ற நிலையை அவங்க வெளிப்படுத்துறாங்க. ஒண்ணு, தமிழ்நாட்டுல நண்பர் சூர்யா வந்து சொன்னாரு, நாங்க வந்து 20 விழுக்காடு வாங்குவோம் அப்படின்னு. ஏற்கனவே உங்க கருத்து கணிப்பு 18 விழுக்காடுன்னு சொன்னீங்க. அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பாஜக காரரு அந்த கருத்து கணிப்பை ஏற்காம நாங்க 30 விழுக்காடு வளர்ந்திருக்கோம்னு சொன்னாரு. அப்போ போன நிகழ்ச்சியில கருத்து கணிப்பு குறித்து பேசின பிஜேபி காரர் வந்து 30 விழுக்காடுன்னு சொன்னாரு. இந்த நிகழ்ச்சியில சூர்யா வந்து 20 விழுக்காடுங்கிறாரு, நீங்க 18 விழுக்காடுங்கிறீங்க. ஏதாவது ஒரு முடிவு தயவு செய்து வாங்க. மொத்தம் 15க்கு மேல. அதுதாங்க 15க்கு மேலன்னா நான் என்ன கேக்குறேன், இப்ப திமுக கூட்டணியில எல்லாம் செட்டில் ஆயிட்டீங்களான்னு கேட்டாரு. திமுக கூட்டணியில சீட்டு குறைவா இருக்குது, கட்சிகள் அதிகமா இருக்குது, அதனால பேச்சுவார்த்தை தொடர்ந்துகிட்டு இருக்கு. உங்கள்ட்ட தான் கை நிறைய சீட் இருக்க, நீங்க ஏங்க இந்த செட்டில் ஆகாம இருக்கீங்க? கை நிறைய சீட் வச்சிருக்கீங்க, யார் வந்தாலும் கொடுக்க தயாரா இருக்கீங்க, ஏன் யாரும் வரல? நீங்க பிரதமர் வேட்பாளர் வச்சிருக்கீங்க, பிரதமராவே வந்து 3-4 கூட்டம் அட்டன் பண்றாரு, ஆனா உங்க மேடையில ஏறுறதுக்கு யாரும் தயாரா இல்ல. அந்த கூட்டத்துல வாரிசை பத்தி பேசுறீங்க. உங்களோட இன்னைக்கு ஒப்பந்தம் போட்டிருக்க 2 பேருமே வாரிசு கட்சி தான், ஜி.கே. வாசன் அவர்களும் ஐஜேகேவும். அப்போ எந்த லாஜிக்குமே இல்லையா உங்கள்கிட்ட? எல்லாமே முழுக்க முழுக்க தப்பா இருக்கு. இதை தமிழ்நாடு பாத்துக்கிட்டு இருக்கு. இவங்க பேசுற எதுலயுமே உண்மை இல்ல. அப்புறம் வந்து போதைப் பொருள்னாங்க, வேல் வச்ச கார்ல அபின் கடத்தினவர் பாஜக காரரு, அதுக்கு வந்து அண்ணாமலை பொறுப்பாவாரா? கட்சி பொறுப்பாகுமா? நீங்க ஒவ்வொரு தொண்டர்கள் செய்யக்கூடிய, ஒரு பொறுப்பாளர் செய்யக்கூடிய செயலுக்கு ஒரு கட்சியை தண்டிக்கணும்னா முதல்ல தமிழ்நாட்டுல தண்டிக்க வேண்டிய கட்சி பிஜேபி தான். ஓகே. அப்போ இன்னைக்கு வந்து மோடி அதையும் சொல்றாரு. குஜராத் எத்தனாவது இடத்துல இருக்கு போதைப் பொருள் விஷயத்துல, தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்கு? புள்ளிவிவரத்தோட பேசலாம். அப்போ வட மாநிலங்கள் தான் இன்னைக்கு அந்த போதை உற்பத்தியிலையும் போதைப் பொருள் விநியோகத்திலையும் பிடிபடுறதுலையும் உச்சத்துல. ஓகே, மனுஷபுத்திரன், உங்க நிறைவு கருத்து. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அழைச்சதுக்கு நன்றி விஜயன். அதாவது இந்த அவர் சூர்யா பேசையில ஒண்ணு சொன்னாரு, நாங்க 3 வருஷம் கடுமையா உழைச்சிருக்கோம், அந்த உழைப்பினுடைய தாக்கத்தை இந்த எலெக்ஷன்ல பாப்பீங்கன்னாரு. முதல் தாக்கத்தை ஏற்கனவே பார்த்தாச்சு. அதிமுக பாஜகவோட கூட்டணியில இருந்த எல்லா கட்சிகளும் தப்புச்சோம் பொழைச்சோன்னு ஓடுறாங்க. அதிமுக இல்ல, இன்னைக்கு வரைக்கும் பாமக எந்த பதிலும் சொல்லாம இருக்கு. இன்னும் பல கட்சிகள் இந்த பக்கமே வந்துடக்கூடாது அப்படின்னு. இது அண்ணாமலையினுடைய பெரிய சாதனை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அவங்களுடைய கடும் உழைப்பினால் ஏற்பட்ட ஒரு தாக்கம். அப்ப மோடி அவர்கள் உழைக்கலையா? மோடி அதோட அதிகமா உழைச்சிருக்காரு. போன தேர்தல்ல பாஜகவோட தேசிய அளவுல கூட்டணியில இருந்த முக்கியமான எந்த கட்சியுமே இன்னைக்கு பாஜகவோட இல்ல. நிதிஷ்குமாரே தப்பிச்சு ஓடினாரு, திரும்ப அவரை மிரட்டி உருட்டி திரும்ப கூட்டு வந்து வச்சிருக்காங்க. அப்போ நீங்க உங்களுடைய தேர்தல் அணுகுமுறையில உங்களுடைய கூட்டாளிகள் அனைவரையும் இழந்திருக்கிறீங்க. உங்க கடும் உழைப்புக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட இருந்தா தோத்து போயிருவோம்னு தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க எல்லா கட்சிகளும் அஞ்சுகிறார்கள், பயப்படுகிறார்கள், பயந்து ஓடுகிறார்கள். விஜயன், நீங்க பேசுறப்ப வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருந்தீங்க, தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக மோடி இதெல்லாம் பேசுறாரா அப்படின்னு. கிடையவே கிடையாது. அவர் தன்னைத்தானே உற்சாகப்படுத்திக் கொள்வதற்காக பேசுகிறார். அவர் முகத்தில் அப்பட்டமாக அந்த பயம் தெரிகிறது. தோல்வி முகம் அவருக்கு வந்து விட்டது. அதன் காரணமாக எங்களை பார்த்து நீங்க பயப்படுறீங்களான்னு பீகார்ல கூட்டத்தை பாத்தீங்கல்ல, 12 லட்சம் பேரு. இந்தியாவே அதிர்ந்து போச்சு இன்னைக்கு. எதிர்கட்சி கூட்டணி, இந்தியா கூட்டணியுடைய கூட்டணி. உங்ககிட்ட என்ன இருக்கு? அதாவது பயம் தெரியுது அப்படின்னு சொல்லி இருக்கீங்க. இல்ல ஒரே ஒரு கேள்வி. நாங்க என்ன கேக்குறோம்? தமிழ்நாட்டுல வெள்ளம் வந்துச்சு, அந்த வெள்ளத்துக்கு நிவாரணம் கொடுங்கன்னு கேட்டா அங்க இருந்து ஒரு குழுவை வேற இருக்கு அனுப்பிச்சீங்க. எதுக்கு அனுப்பிச்சீங்கன்னே தெரியல. சரி, குழு எவ்வளவு கொடுக்க சொல்லிச்சு? தமிழ்நாட்டுக்கு 1 பைசா கொடுக்கலன்னு நாங்க சொன்னோம்னா
கொடுத்தான்னு சொல்லுங்க. ஓகே இவங்க 37,000 கோடி கொடுத்தாங்க, கேட்டாங்க. நாங்க சூர்யா 10,000 கோடி மனுஷ் சொல்ற ஒரு பாயிண்ட் நம்ம எடுப்போம். வெள்ளத்துக்குள்ள போயிட வேண்டாம். உங்க விமர்சனத்தை எடுத்துக்கிறேன். ஒரு பயம் வெளிப்படுத்துன்றாரே பிரதமர் பேச்சுல, ஒரு பயம் வெளிப்படுத்துன்றாரு. இல்ல, முதல் பார்வை வந்து பிஜேபி கிட்ட இருந்து கட்சிங்கெல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ அரசியல் ஞானம், அரசியல் புரிந்தவர்களுக்கு தெரியும் எதனால கூட்டணிகள்ல சலசலப்பு வருதுன்னு. அதாவது எல்லா கூட்டணியிலையும் பிஜேபி வந்து ஒரு செகண்ட் ஃபிடில் வாசிச்சுட்டு ஜூனியர் பார்ட்னராகவே பெர்மனண்ட்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடிய கட்சிகளில் நாங்கள் உடன்படவில்லை. நாங்களும் வந்து எங்கள் சக்திக்கு நாங்கள் வளருவோம், எங்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் வேணும், நாங்களும் எங்களுடைய அமைப்பை பலப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல பிரச்சனை வருது. ஏன்னா அங்கே பல கட்சிகள் சீனியர் பார்ட்னர்ஸாக பல வருஷம் கோலுச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த இடத்துல இவர்களை மாதிரி எல்லா கூட்டணியும் சேர்ந்துட்டு நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு சீட்டு ஜெயிச்சா போதுன்ற மாதிரி இல்லாமல் நாங்கள் எங்கள் சொந்த காலில் நிற்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அரசியல் வந்து அது ஒரு பெரிய விஷயம். அந்த தைரியமும் அந்த அணுகுமுறையும் எங்களுக்கு இருக்கு. அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. சொந்த பலம் இருக்கு, தன்னை நம்பி களத்துல இறங்குறோம் அப்படின்றது சுருக்கமா கார்த்திகேயன். இல்ல, அது எனக்கு ஒரு விதத்துல நான் எப்படி பார்க்குறேன்னா, வரக்கூடிய 2026 தேர்தலை தான் பிரதானமாக வைத்து அண்ணாமலை அவர்கள் பார்க்கிறார். 24 பற்றி அண்ணாமலை வந்து எனக்கு அவரை ஃபோர்கான் கன்க்ளூஷன் பிஜேபிக்கும் தேசிய தலைமைக்கும் சரி, திரு அண்ணாமலை அவர்களுக்கும் சரி நன்றாக தெரியும். அதனால தான் அவர் சொல்கிறார் இல்லையா, நாங்கள் வந்து யார் மேலே ஏறி சவாரி செய்து இனிமேல் வேணால் நம்ம மோதி பார்க்கலாம், இல்லை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், அவர்கள் எந்த கலை நிலவரம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ 2026 முன்னிலைப்படுத்துகிறோன்னா, அப்போ இதுவரை செய்த பணிக்கெல்லாம் நான் செஞ்சதுனால தான், என்னால் தான் இந்த ரிவார்டு இவ்வளோ வளர்ந்துருக்கோம் அப்படின்னு எந்த அளவுனாலும் சரி, அது 4%, 5%, இல்லை அவர் சொல்றது போல 20%, இல்லை இன்னொரு நபர் சொல்றது போல 30%, இல்லை நீங்க சொல்றீங்களா உங்க கணிப்புல 18%, அது எதா இருந்தாலும் சரி, அதை வந்து ஃபுல் கிரெடிட் அண்ணாமலை எடுக்கணும் தான் பார்ப்பாரு. அப்போ இன்ஃபேக்ட் வந்து பாமகவோ தேமுதிக வர்றதை கூட பெரிய அளவுக்கு அவர் விரும்ப மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். மோரோவர் பாஜக அவங்க கையாளும் விதத்திலேயே வந்து அந்த கட்சிகள் அவர்களும் சேஃப் பெட். தேமுதிக என்ற கட்சி அவர்கள் வந்து அரசியல் எதிர்காலம் இருக்கணும்னா 2% 21. அப்ப அடுத்தபடியா மீண்டும் 26 ஒரு பேரம் வேணும்னா கொஞ்சம் வாக்கு சதவீதத்தை உயர்த்தணும்னா கூட அதிமுக போறது தான் சேஃப் பெட்னு அவங்களும் நினைப்பாங்க. அண்ணாமலைக்கு அது வசதியா இருக்கு. வரக்கூடிய 2% 1% இருந்தாலும் 20% இருந்தாலும் எவ்வளவு வந்தாலும் தன்னுடைய முயற்சி கிடைச்ச வெற்றின்னு அவரை முன்னிலைப்படுத்துறதுக்கு நிச்சயமாக 26 இது பயன்படும். அப்ப அதை நோக்கி தான் வந்து நடக்குது. மித்தபடி 24 இது எந்த விதத்தில் பிரதமர் வருகையா இருந்தாலும் சரி, பெரிய கூட்டங்கள் யாத்திரையினால பயன் கிடைக்கிறதுன்றத பிஜேபி உணர்துன்றத நான் நினைக்கிறேன். ஓகே, இன்னும் மாற்று கருத்து இல்ல. அண்ணாமலை அவர்களை முன்னிறுத்தி தான் நாங்க வருங்காலத்தில் தமிழகத்தில் அரசியல் பண்ண போறோம். சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.